அனைவருக்கும் வணக்கம். கர்நாடகாவில் கடந்த 2024ஆம் ஆண்டு 13,000 ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்பட்டது. தற்போது பஞ்சாபிலும் இதே திட்டம் அமலுக்கு வந்துள்ளது. தமிழ்நாட்டிலும் விரைவிலேயே இதே திட்டம் அமலுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அரசு ஊழியர்களுக்கான பழைய ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக ஆலோசனைகளை மேற்கொள்ள இப்பொழுது குழுக்கள் அமைக்கப்பட்டாலும் இந்த வருட கடைசியிலேயே இது தொடர்பான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு, மற்ற பல சலுகைகள், பல கோரிக்கைகள் ஏற்பு என்று தமிழ்நாடு அரசு அசத்தல் அறிவிப்புகளை வெளியிட்டு வருகிறது. அந்த வகையில்தான் பழைய ஓய்வூதிய தொடர்பான அறிவிப்பும் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த வருடம் சட்டசபை தேர்தல் வரவுள்ளது. இந்த தேர்தலுக்கு 2 அல்லது 3 மாதங்களுக்கு முன்பாக இந்த அறிவிப்பு வரலாம் எனவும் கூறப்படுகிறது. அதாவது இந்த வருட கடைசியில் அறிவிப்பு வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த திட்டம் காரணமாக கடுமையான நிதி இழப்புகள் தமிழக அரசு ஏற்கப்படும். இதையெல்லாம் கணக்கில் கொண்டு நிதி இழப்புகளை குறைக்கும் வகையில் திட்டத்தில் சில மாற்றங்களை செய்த பின்பு இந்த திட்டத்தை அதன் பின் அமல்படுத்த அரசு திட்டமிட்டு வருகிறதாம். தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் 95% ஆதரவு எப்போதுமே திமுகவுக்கு தான் கிடைக்கும். ஆனால் ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சியில் அரசு ஊழியர்களின் முக்கிய கோரிக்கைகள் எதுவுமே நிறைவேற்றப்படவில்லை. அதனால் கடும் அதிருப்தியடைந்த அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் ஒருங்கிணைந்து கடந்த லோக்சபா தேர்தல், இடைத்தேர்தல்களில் திமுகவுக்கு எதிராக முடிவெடுக்க வேண்டும் என தீர்மானித்தும் இருந்தனர். அந்த வகையில்தான் அவர்களின் ஆதரவு அதிமுக, பாஜகவுக்கும் கிடைத்தது. அதற்கு உதாரணமாக தபால் வாக்குகளை அளிக்கும் அரசு ஊழியர்கள் வாக்குகள் பெரும்பாலும் அதிமுக, பாஜகவிற்கே சென்றது. இதை மனதில் வைத்தே அரசு ஊழியர்களின் மனதை குளிர் வைக்கும் விதமாக அரசு ஊழியர்களுக்கான பழைய ஓய்வூதிய திட்டம் அடுத்த சட்டசபை தேர்தலுக்கு முன்பு கொண்டு வரப்படும் என்று முதலமைச்சரான ஸ்டாலின் திட்டமிட்டு வருகிறாராம். கடந்த 1/4/2003 முதல் மாநில அரசு பணியாளர்களுக்கு பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதே வேளையில் ஒன்றிய அரசு பணியாளர்களுக்கு தேசிய ஓய்வூதிய திட்டம் NPS ஸ்கீமானது 1/1/2004 முதல் அறிமுகப்படுத்தப்பட்டது. இருப்பினும் மாநில அரசு பணியாளர்களுக்கு தொடர்ந்து பங்களிப்பு ஓய்வூதிய திட்டமே தொடரவும் அனுமதிக்கப்பட்டது. எனினும் மாநில அரசு பணியாளர்கள் 1/4/2023க்கு முன்பிருந்த திட்டத்தை செயல்படுத்திட வேண்டி தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகிறார்கள். இந்த நிலையில்தான் 24/1/2025 அன்று ஒன்றிய அரசு பணியாளர்களுக்கான ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் குறித்து அறிவிக்கை வெளியிட்டுள்ளது. எனவே பழைய ஓய்வூதிய திட்டம், பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் மற்றும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் ஆகிய 3 ஓய்வூதிய திட்டங்கள் குறித்து விரிவாக ஆராய்ந்திட ஒரு குழு அமைத்திட அரசு முடிவும் செய்துள்ளது. மாநில அரசின் நிதி நிலைமையையும் பணியாளர்களின் ஓய்வூதிய கோரிக்கைகளையும் கருத்தில் கொண்டு நடைமுறைப்படுத்த தக்க உரிய ஓய்வூதிய முறை குறித்து பரிந்துரையினை அரசிற்கு அளித்திட அதிகாரிகள் அடங்கிய குழு ஒன்றை அமைத்து அரசும் ஆணை வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.